விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோருமே வந்து கொலக்கட்டை செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் பச்சரிசியில் வச்சு தாங்க நம்ம கொலக்கட்டை செய்வோம். ஆனால் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற கொலக்கட்டை என்ன பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் கொலக்கட்டைங்க. இந்த நேந்திரம் பழம் கொலக்கட்டைக்கு நேந்திரம் காயை வந்துட்டு தோல் சீவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வந்துடும். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நைஸான மாவை அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. பூர்ணம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதில் 1 கப்பு தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 நேந்திரம் பழத்தை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த நேந்திரம் பழம் விழுதும் இந்த தேங்காயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நம்ம நாட்டு சக்கரை சுவைக்கேற்ப நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாட்டு சக்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர்னோடனே இது ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருங்க. இந்த பூர்ணம் வந்துட்டு சூடு ஆற வச்சுட்டு நேந்திர மாவு பிசையறதுக்காக அடுப்புல தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மாவை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட பாத்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொலக்கட்டை மாவு பத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து பூர்ணமா பிடிச்சி நம்ம வைக்கிறதுக்காக ஒரு கொலக்கட்டை அச்சு எடுத்திருக்கோம். அதுல இந்த மாவு ஃபில் பண்ணிட்டு நடுவுல வந்து பூர்ணம் வச்சுட்டு மேல வந்து அச்சு ஃபுல் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நேந்திரம் பழ கொலக்கட்டை ரெடிங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.